கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வசனங்கள் எவைகளோ அதை நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளவும், அதன்படி வாழ்ந்து உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். என்னை முற்றிலும் உம்முடைய சகோதரர் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். அப்பா, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வீராக. உம்முடைய ஜனங்களை சந்தித்து நீர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த ஆண்டின் 6வது மாதத்தின் முதல் நாளிலே நம்ம எல்லாரும் கூடி வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த வாரத்தில் நாளை தினம் முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் புதிய வகுப்புகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் தேவ ஞானமும் சமாதானமும் இந்த பிள்ளைகளோடு கூட எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பதாக. வருகிற ஆண்டு அவர்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டாக, அவர்கள் ஞானத்தில் சிறந்த ஒரு பிள்ளைகளாக திகழ ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் கூட எல்லாருக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வேதத்திலிருந்து நாம் நிர்வ வாக்கியமாய் வாசிக்கிட்ட வேத பகுதியாகிய நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். இந்த வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் ஆண்டவர் நமக்கு தருகிறேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்றால் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவுக்கு நாலேஜ் அப்படின்னு நினச்சிவாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த அறிவு என்பது நம்ம எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்கிறது, தெரிந்து கொள்கிறது. இது தியானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட எல்லா காரியங்களையும் எப்படி சரியான நேரத்தில் சரியாகி பயன்படுத்துவது. அதனால தான் எல்லா காரியம் செய்தாலும் ஞானமாக காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எகிப்து தேசத்திற்கு அவன் ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டு விற்கப்பட்டவன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அவன் பார்வோனுடைய சிறைச்சாலையில் எகிப்து தேசத்தில் போத்திபாருடைய மனைவி நிமித்தமாக அவன் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நினைச்சுதாங்கன்னா அவன் அந்த தேசத்தில் இருக்கிறான். ஆனால் பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே கைதியாக இருக்கிறான். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் 41ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வருகிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 41ஆம் அதிகாரம் முழுவதும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சொப்பனத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியலை. அப்போ தான் பானபாத்திரக்காரன் சொல்கிறான், சிறைச்சாலையில் நான் இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தன் இருந்தான், ஒரு எபிரேய வாலிபன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு இந்த சொப்பனத்தை எல்லாம் கேட்டு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஞானம் இருக்கிறது. சொன்ன உடனடியாக யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். இது யோசேப்பு கொண்டு வந்த உடனே யோசேப்பிட்டு அந்த சொப்பனத்தெல்லாம் சொல்கிறான். சொப்பனத்தை சொன்ன உடனே அதற்கான அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறான். அதைத்தான் நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை உள்ள இந்த வாக்கியங்களை பார்க்கும் பொழுது அந்த சொப்பனத்துடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறான். 7 நல்ல ஒரு கொழுமையான பசுக்களுடைய அர்த்தம் என்ன, அது செழுமையான 7 ஆண்டுகள். அது 7 அவலட்சணமான பசுக்களுக்கான அர்த்தம் 7 வருடம் கடுமையான பஞ்சத்தை குறித்து சொன்னதாகவும் சொல்லுகின்றான். அதே போல் 7 நல்ல கதிர்கள், 7 சாவியான கதிர்கள் எல்லாமே இந்த செழிப்புக்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை அவன் மிக அழகாக அதனுடைய விளக்கத்தை எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கும். அப்போ இதெல்லாம் அவனுக்கு ஒரு நல்ல அந்த சொப்பனத்தை
விளக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவு அவனுக்கு என்ன செய்திருக்குன்னா இருந்திருக்கு பார்த்துருக்கு. நீங்கள் அதை தொடர்ந்து இந்த சொப்பனத்தின் படி இந்த தேசத்தில் இவ்வளோ பெரிய காரியம் நடக்கப் போகிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் மிக அழகாக சொல்லுகிறோம். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும். இவ்வளோ பெரிய செழிப்பான காலங்கள் வரும்பொழுது அதற்கு ஞானமும் விவேகமுள்ள ஒரு மனிதனை ஏற்படுத்தி, அதிகாரியை ஏற்படுத்தி, தானிய கிட்டங்களை உற்பத்தி அது தானிய கிட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தி அதில் எல்லா விதமான களஞ்சியங்களோடு உள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் என்று எல்லா காரியங்களையும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மிக அழகாக சொல்லுகிறதை பாருங்கள். அப்போ தான் அந்த பார்வன் சொல்லுகின்றான். நீங்கள் 39ஆம் வசனத்தில் பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அப்போ முதல்ல அது சொப்பனத்திற்கான எல்லா விதமான விளக்கங்களையும் அறிந்து கொண்டவன். அதற்கு அப்புறமாக அந்த விளக்கங்களை அறிந்து கொண்டவன் எப்படி ஞானமாய் நடக்கணும் என்பதை குறித்து அவன் என்ன செய்கிறான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அறிந்து கொள்கிறது என்பது அறிவு, அதை எப்படி செயல்படுத்துகிறது என்பதுதான் ஞானம். இங்கே வசனம் சொல்லுகிறது, நம்ம கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நம்ம ஞானமாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவரே ஞானத்தில் விருத்தி அடைந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள் செல்கிற நம்முடைய பிள்ளைகளும் கூட இந்த உலக பிரகாரமான அறிவு மாத்திரமல்ல, மிகுந்த ஞானமுடையவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சந்தேகம் கிடையாது. சில பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பார்த்துக்கிடுங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் நடைபெறாதபடினால வாழ்க்கையை முடித்து கொள்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாம்னால தோல்வியை கண்ட அநேக பிள்ளைகள் வாழ்க்கையை முடித்திருக்கிறாங்க. ஏன்? டாக்டராக முடியலை. டாக்டராக விட்டால் என்ன, ஆண்டவர் கலெக்டர் ஆகிட்டு போகிறாரு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மனிதன் வாழும் பொழுது தேவன் என்ன நினைக்கிறது, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, நாம் நினைக்கிறத கர்த்தர் நடத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நாம் நினைக்கிறதே தேவன் செய்வார், சந்தேகம் கிடையாது. ஆனால் தேவ சித்தம் உங்களை குறித்து அதைவிட மேன்மையாக ஒன்று இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கேற்றபடி தான் கர்த்தர் நடத்துவார். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் நினைச்சது நடக்கலையே என்று சொல்லிவிட்டு நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அதிகமாக உலக பிரகாரமாய் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்படுவதுதான் ஞானம். இந்த ஞானத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. 4 வகையான ஞானம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. முதல்ல 1 ராஜாக்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவ ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் தேவ ஞானம். 1 கொரிந்தியர் 3:19 சொல்ல பார்க்கும் பொழுது அதில் உலக ஞானம் அப்படின்ட்டு இருக்குது, பார்த்துட்டுங்க. 1 கொரிந்தியர் 2:13 மனுஷ ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது பேய்க்கெடுத்த ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. டெவிலிஷ் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். அப்போ இது 4 வகையான ஞானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஞானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தேவ ஞானத்தை தருகிறார். வசனம் சொல்லுகிறது இங்கு நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி என்னச்சுன்னா வரும். அப்போ இங்கு ஆண்டவர் தருகிற ஞானம் எந்த ஞானம் பார்த்தீங்கன்னா தேவ ஞானம். இந்த தேவ ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் யாக்கோபுங்கிற நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானம் எப்படியா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரத்தில் ஒரு ஞானம் பாருங்க, சமாதானம், அது சுத்தம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மாத்திரமல்ல, பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஞானத்தினால் நமக்கு கேடகம், திரவியம், ஜீவன்லாம் கிடைக்கிறதாம். அதே பிரசங்க 7:19 அது நம்மை பலமுள்ளதாக மாற்றுகிறது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம் வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, முத்துக்களை பாரிக்கும் அது விலையேற பெற்றது. அதனுடைய வலதுகையில் தீர்க்காயுசு, அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அப்படின்ட்டு இங்கே வேதத்தில் சொல்லியிருக்கிற பாருங்க. அப்போ எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் இந்த வேதத்தில் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ தேவ ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே நமக்கு எது செய்திருமா, கிடைச்சிருமா. இந்த ஞானத்தை யார் தருகிறார்? கர்த்தர் தருகிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கும் தேவ ஞானம் வேணும். நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், நம்ம எந்த மாதிரி ஜீவிக்கணும் என்பதை குறித்து நம்ம உலக பிரகாரமாக தெரிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எப்படி நடக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதுதான், செய்வதுதான் ஞானம் பார்த்துக்கிடுங்க. இதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவை. அப்போ இந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்? வேதத்தில் வாசி பார்க்கும் பொழுது இங்கே யாக்கோபுகள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது இங்கே வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஞானம் எப்படி கிடைக்கப்படும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, அவரை நோக்கி செபிக்கும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கிறாம். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டாராம். அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவன் வேண்டுதலின்படி நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்தையும் தருகிறாரா இல்லையோ, அவர் சொல்லாரு, நான் அவளுக்கு ஞானத்தை தருவேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜா கிபியோனில் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கு 1000 காளைகள் அவன் என்ன செய்கிறான்னா, இங்கு பெரிய ஒரு மேடையில் இங்கு பலி செலுத்துக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலியை செலுத்தினது சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவனுக்கு தரிசனமாகி கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை கேள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த சாலமோன் ராஜா என்ன கேட்குறான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும், ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும். ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, 1000 காளைகளை சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். எவ்வளோ பலியை செலுத்துற, உண்மையோடு உத்தமத்தோடு செலுத்திருக்கிறானே. சாலமோனே, உனக்கு என்னம்மா வேணும், என்னப்பா வேணும் கேளு, நீ விரும்புகிறது எதுவாக இருந்தாலும். அப்போது ஆண்டவருடைய உள்ள அவ்வளோ பூரிச்சிச்சு பார்த்து கிடக்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு. கர்த்தருக்கு பலி செலுத்துகிற உடனே அவ்வளோ உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட பலி செலுத்திருக்கிறான். அவன் கேட்குறான், ஆண்டவரே, இந்த பெரிய ஒரு ஜனத்தை எனக்கு தந்திருக்கிற சிறு ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு என்ன ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆனால் இவங்களை எப்படி நியாயம் விசாரிக்கணும்னு எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையாது. எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு அவன் என்னச்சுதான் கேட்குறான். வசனம் சொல்லுகிறது, அதுக்கு அடுத்த வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. வேதத்தில் இந்த இடத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் விரும்புகின்ற ஒரு ஜெபம், தேவன் விரும்புகிற உகந்த ஒரு விண்ணப்பம். பல காரியங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது,
உடனே பதில் கிடைக்கிறது. உடனே பதில் கிடைக்கும். நீங்கள் வேதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தறினார். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமோன் கேட்டதன்படியே கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அதை தொடர்ந்து அவன்கிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. 2 வேசிகள் வருகிறாங்க. அவருடைய பிள்ளை 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. நைட்டு தங்கியிருக்கும் பொழுது ஒரு குழந்தை இறந்து போச்சு. நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது ஒருத்தி சொல்கிறா உயிரோடு கூட இருக்கிறது குழந்தை என் குழந்தைங்க, அடுத்தவ சொல்கிறா அது என் குழந்தை அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாலமோன் ராஜா சரியான ஒரு நியாய தீர்ப்பு செய்து அந்த குழந்தை உண்மையான தாயிடம் நினைச்சார், ஒப்பு கொடுத்தார். அந்த தாயிடம் கொடுத்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இதை பார்த்து எல்லா ஜனங்களும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை கண்டு பயந்தாங்க, வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 2 நாளாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இவனுடைய சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படியாக சேபா நாட்டு ஒரு ராஜஸ்திரி என்ன செய்தன்னா வந்தா அப்படின்னு அங்கே வந்ததாக இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். அவள் அந்த சாலமோனுடைய ஞானத்தெல்லாம் கேட்டோன்னு அவள் சொல்கிறான், உன்னை பற்றி கேள்விப்பட்டதை விட நான் இப்போ பார்க்கறது 2 மடங்கு அதிகம், அதை விட ரொம்ப நான் கேள்விப்பட்டதை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறதாக வேதத்தில் நாம் என்ன செய்தோன்னா பார்க்கிறோம். நீங்கள் அந்த 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை, உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவள் கேள்விப்பட்டு பாதி தான், அதை விட இன்னொரு மடங்கு அதிகமான ஞானம் இது சாலமோனுக்கு இருந்துச்சு. அந்த ஞானம் பல தேசங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தேவன் அவனை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், வெற்றியை தருவார். அவன் செய்கிற காரியத்தை ஆண்டவர் நினைச்சுவார்னா ஆசீர்வதிப்பார். இந்த ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு சிறந்த ஒரு ஊழியக்கார் தேனி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவர் தன்னுடைய சாட்சியை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு மருத்துவ கல்லூரியிலே ஒரு பெரிய ஒரு லேப் அதில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் ஆரம்ப காலங்களில். அது சம்பந்தமாக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று மும்பையில் உள்ள BARC என்று சொல்வார், பாபா அட்டாமிக்ஸ் ரிசர்ச் சென்டர். அதில் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்றை படிக்கும்படியாக ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு. அவர் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் நீ போ, நான் நடத்துவேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்ஸு பாடங்களில் பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியோ அல்லது வேறு எந்த பயாலஜியோ அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நல்ல மதிப்பெண்கள் வாங்கி விடுவார். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரையில் அது மேக்ஸு அது சுற்று போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அவர் எப்படியோ தப்பி தவறி அவருடைய ஹையர் செகண்டரி அந்த இதிலெல்லாம் பாஸ் பண்ணி வந்துட்டார். ஆனால் அவருக்கு மேக்ஸு சுத்தமாக வராது. ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே நான் இந்த மேக்ஸ் எப்படி நான் பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத, நீ போ, முதல்ல நான் நடத்துவேன். அவர் சில அந்த ஸ்பெஷல் கோர்ஸுக்காக அவர் திருவனந்தபுரம் சென்றிருந்தார். அதுக்கு சில வாரங்கள் அந்த ஸ்டடீஸ் இருந்துச்சு பார்த்துக்கிட்டுங்க. கிளாஸ் நடத்தி எக்ஸாம் வைப்பாங்க. இது சயின்ஸில் தான் நல்ல மார்க் வாங்கி விடுவார். மேக்ஸில் மாத்திரம் சிங்கிள் டிஜிட்டில் வாங்குவார், அதுக்கும் குறைவாக தான் வாங்குவார் அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. அந்த கோர்ஸ் முடிந்த உடனே எக்ஸாம் கால்பார் பண்ணாங்க. அதுக்கான எக்ஸாம் நடந்துச்சு. சயின்ஸ் பாடத்தை நல்லா எழுதிட்டார். இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது மேக்ஸுக்கு.
அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு இது ஒன்றுமே தெரியாத, நான் இதுவரை நடந்த இந்த கிளாஸ் டெஸ்ட்டில் எதுலையுமே நான் பாஸ் பண்ணலை, நான் இதில் எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணார். அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஒன்று வந்துச்சு. அவர் நேராக அவருடைய மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிற அந்த டீச்சர்கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, மேடம் எனக்கு ஒரு 4-5 வருஷத்தில் உள்ள இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு தயவுசெய்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாராம். ஒரு 60 கொஸ்டின் எல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க. 60 கொஸ்டின் அவருக்கு எடுத்து கொடுத்தாங்களாம். இதை உட்காந்து அவர் 2 நாளாக உட்காந்து அந்த கொஸ்டின்ஸு அதுக்குரிய ஆன்சர் எல்லாம் தளப்படம் படித்தார். எல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின் தான் பார்த்துக்கிடுங்க. எக்ஸாம் வந்துச்சு, நேராக உள்ளே போனார். 2 மணி நேரம் எக்ஸாம் பார்த்துக்கிடுங்க. கொஷினை வாங்கி பார்த்தாரு. அந்த முறை வந்து அப்புறம் எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் பார்த்துக்கிடுங்க. ஒரு கொஷின் கொடுத்து இதில் 4 ஆன்சர் கொடுத்து எது கரெக்டு சூஸ் பண்ணுறது, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் அவங்க ஒரு 30-40 கொஷினை கேட்டிருக்காங்க. இவர் படித்தது 60, படித்த 60லேருந்து எல்லாம் கேட்டிருக்கு. ஒரு 1/2 hour கூட இருக்காது பார்த்துருக்கு. எல்லாத்தையும் இவருக்கு தான் எல்லாம் மனப்படம் பண்ணி வச்சுருக்கேன். கடை எழுதினார். டீச்சர்ஸ் நினச்சாங்க, இவனுக்கு ஒன்றுமே தெரியலை, அதெல்லாம் 2 மணி நேரம் எக்ஸாமை 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சி அவங்க மனதில் சிரித்து கொண்டாங்க. ரிசல்ட் வந்துச்சு, அதில் அவர் சென்ட் எடுத்துட்டார். நான் சொல்கிறேன், இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? கர்த்தர் கொடுக்குற ஞானங்க. இவர் பைபாஸ் பண்ணி இவர் பரீட்சை எழுதுனால ஆண்டவர் வந்து மார்க்கில் அப்படிலாம் போடலை. தேவன் கொடுத்த ஞானங்க. எப்படி ஆயிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நினைச்சு வரனா நடத்துவாருங்க. எப்போன்னா ஆண்டவர் ஞானத்தை தருக்கூடும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபம் பண்ணணும். 2வதாக தேவன் நமக்கு எப்பொழுது ஞானத்தை கொடுக்கிறாராம்? நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணுங்க. செபிக்கும் பொழுது ஞானத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? அதே நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையெல்லாம் வெறுக்கணும். அப்படின்னா தேவன் அருவருக்கிற காரியங்கள் அந்த வசனத்தை மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ எதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். அப்போ இதெல்லாம் என்னச்சுன்னா நம்ம வெறுக்கும் பொழுது அதைத்தான் வசனம் சொல்கிறது, தீமையை வெறுப்பு. அப்போ தீமையான காரியங்கள் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விக்கிரக ஆராதனை சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது. சவுல் அதை தான் செய்தான். அமலேக்கிற சங்காரம் பண்ண அப்படி சொன்னார். இவன் சங்காரம் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் கொடுமையானவர்களெல்லாம் என்ன எடுத்து வைத்து கொண்டான், ஈனமானவங்களெல்லாம் சங்காரம் பண்ணி போனான். ஆண்டவர் சொன்னார், அமலேக்கில் ஒன்று கூட உயிரோடு வைக்காத அப்படி சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறான், புறக்கணிக்கிறான். இன்றைக்கு உலக பிரகாரம் மனுஷனுக்கு கூட ஒரு காரியத்தை சொன்னால் அரைகுறையாக செய்தால் அந்த எஜமான் சந்தோஷப்படுவானா? இல்லைங்க, முழுவதுமாய் செய்து முடித்தால் மாத்திரம் அந்த எஜமான் சந்தோஷப்படும். உலக பிரகாரமான மனிதனே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நமக்கு சில காரியங்களை சொல்கிறாரு, நீ இப்படி செய்யப்பா, இப்படி இரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதன்படி தாங்க நம்ம வாழ்ந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை விட்டுட்டு பாதி செய்து விட்டு பாதி செய்யாவிட்டார் அது தேவன் நினைச்சுதான் அதில் விருப்பமாயிறார்.
அப்படி வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்பதுதான் அதற்கு பொருள். பார்த்துக்கிடுங்க, சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 நாளாம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம் மிக சொல்லப்பட்டு மிக பயங்கரமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடுத நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று என்று வசனம் சொல்லுகிறார். ஆண்டவரே அவனை கொன்று போட்டார் என்று சொல்லப்பட்டு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையை வெறுக்கல. தேவன் எவைகளை வெறுக்கிறாரோ அவைகளை இவனும் வெறுக்கணும். அமலிக்கிற தேவன் வெறுத்தார். என் மனசன் வச்சிருக்கிற என் ஜனங்களுக்கு எதிராக இவன் வந்தான், அவனை சங்காரம் பண்ணு. இவன் என்ன செய்யல, ஆண்டோடைய வார்த்தையை அற்பமா என்று நான் பார்த்துக்கிறேங்க. அப்படி விளைவு பயங்கரமாக முடிந்து விட்டார். அது மாத்திரமல்ல, இந்த புறக்கணித்து தள்ளுகிறது தீமை வெறுக்கிறது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று சொல்லி, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் யாரை கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கும் என்று சொன்னால் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் நீ மலையிலே போய் உன்னுடைய புத்திரனும் உன் ஏக சுதனமாக இருக்கிற ஈசாக்கை எனக்காக சர்வாங்க தகன பலி செலுத்து. அவன் யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணலை. அதிகாலமே எழுந்து விறகு கட்டைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மகனை அழைத்து கொண்டு வேலைக்காரரை கூட்டிட்டு அங்கே மலைக்கு போயிட்டான். வேலைக்காரெல்லாம் கீழே விட்டுட்டு இவனும் ஈசாக்கு மாத்திரம் மேலே போகிறாங்க. அப்போது ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் பார்த்துருங்க. 100 வயசில் பிறந்த ஒரு பிள்ளை கண்ணும் கருத்துமா அவனை வளர்த்துருக்காங்க. ஒரு 10-15 வயசு 20 வயசுக்குள்ளே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பலி செலுத்துகிற நேரம் அப்படின்ட்டு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. அவன் பலி செலுத்த வேண்டிய அந்த பலி செலுத்தும்படியாக கொண்டு போன அந்த ஆண்டுகள் அவ்வாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெத்த பிள்ளைய கையை காலை கட்டி போட்டுட்டு அவன் ஒரு கத்தியை எடுத்து பிள்ளைய கொல்ல போனான்னா அவன் மனசு எப்படி துடிச்சிருக்குங்க. போய் யோசித்து பாருங்க. எதையும் கர்த்தருக்காக செய்ய அவன் துணிந்தாங்க. அவன் தனக்கென்று எதுவும் நினைக்கல. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவர் போதும், கர்த்தர் போதும். என் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது தெரிஞ்ச பொழுதிலும் கூட கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு சொன்னால், நான் இந்த பிள்ளையை கொன்று நான் இந்த விறகு கட்டைகளை வைத்து அதை மேலே வச்சு நான் சாம்பலாக்கினாலும் கூட, எரித்து சாம்பலாக்கினாலும் இந்த சாம்பலேருந்து எனக்கு ஒரு பிள்ளையை தர முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டன் கையை போடாத, கத்தியை போடாத, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களில் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தாம் பேரில் அடிச்சுதானே ஆணையிடுகிறார். ஆண்டவர் ஏன் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான்னு வச்சு நினைக்கிறீங்க? அன்றைக்கு ஆபிரகாம் எல்லாத்தையும் கொடுக்க துணிஞ்சிட்டாங்க. உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. எனக்கென்று எதுவும் இல்லையா, எல்லாம் நீங்கள் தான். கீர்த்தனையில் ஒரு பாட்டு, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.
ஆண்டவனுடைய எதிர்பார்க்க என்ன தெரியுமா? அவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீதிமொழி 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 2ஆம் வசனத்தில், யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவாராம்? அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை, தாழ்ந்த சிந்தை. அதே 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ இந்த தாழ்மை வரும் பொழுது மேன்மை என்னச்சுன்னு கிடைக்கும். இந்த மேன்மைக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஞானம். அதுக்கு ஆண்டவருக்கு பயப்படும். அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம மேன்மை பெற்றுக்கொள்ளும். அந்த மேன்மை பெறுவதற்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தாழ்மை. அப்போ நமக்கு தாழ்மை வரும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கேருபை குறித்து இங்கு வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்தில் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் செல்லுகிற இடங்களெல்லாம் சென்றவனா. அக்கினிமயமான கற்கள் அந்த இடத்துலலாம் இவன் உலாவி வந்தான். எங்கே வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கிடுங்க. 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12, 13, 14 தொடர்ந்து வாசித்து பார்க்கும் அவனை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்தில் அவன் ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நினைச்சான், நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், எவ்வளோ ஞானமாக இருக்கிறோம், ஆண்டவர் எங்கே போனாலும் நம்ம தானே கூட போகிறோம், இதெல்லாம் நினைச்சான். பெருமை வந்துச்சு. 17ஆம் வசனம் சொல்லுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. மேட்டிமை வந்துச்சுங்க. அப்படி விளைவு பார்த்தீங்கன்னா அதே வசனம் சொல்லுகிறது. 17ஆம் வசனம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். பெருமை வந்தவுடன் ஞானம் போயிட்டு, அதனால அவனை தரையில தள்ளி போட்டார். எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைமை பரிதாபம் போய்விட்டது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவனை சாம்பலாக்குவேன் என்று வசனம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் வரும் பொழுது தேவன் என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கிறது, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது நமக்கு ஜீவ விருட்சம், நம்மை பலமுள்ளதாய் மாற்றுகிறது. தேசத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் எவ்வாறு யோசேப்பை கொண்டு வந்ததோ அதே போல் உங்களை கொண்டு வரும். அதனால தான் இங்கு நீதிமொழியின் புத்தகத்தை பார்க்கும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் புத்தியை ஞானத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். நீங்கள் 8, 9 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அது உன்னை கனம் பண்ணுமா, அது உனக்கு மகிமையான ஒரு கிரீடத்தை உனக்கு எடிச்சுவா சூட்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக அமைவதற்கு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு ஞானம் தேவை. நம்ம ஞானம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சுற்றிலும் பிசாசன் பல வகையான கண்ணிகளை வச்சிருக்கிறான். எங்கே இருக்குது எப்படி நமக்கு தெரியாது. அதற்கு மத்தியிலே நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்ம ஞானம் தேவை. அது கர்த்தர் தருகிறார். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, சின்ன வயசில் இப்போது அவங்க புதுசாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, அவருடைய எதிர்காலம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக எல்லாவற்றையும் அவங்க ஞானமாக நினச்சேன்னா அவங்க தன்னுடைய படிப்புக்கு எடுத்த காரியத்தில் அவங்க அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும். பார்த்துக்கிடுங்க. குறிப்பாக +2 முடித்துட்டு கல்லூரி செல்கிற பிள்ளைகள் அவங்க என்ன கோர்ஸ் படிக்கணும், எதை படிக்கணும், என்ன ஸ்டடீஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸு எல்லாம் அவங்க ஞானமாக அவங்க செய்தால் மாத்திரம்தான் அதில் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும். பார்த்துக்கிடுங்க. அதுக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் தேவை. அந்த ஞானம் நம்ம சரியான பாதையில் இருந்துச்சுன்னா வழி நடத்த பார்த்துக்கிடுங்க.
அது யார் தருவான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தருவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, பயந்து வாழும் பொழுது. ஆண்டவருக்கு பயப்படுது என்பது என்ன? இதே நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஞானத்தை வா என்று கூப்பிடணும், புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும். அது வெள்ளியை தேடுகிறது போல தேடும், வெள்ளியை போல நாடி புதையலை தேடுறது போல தேடும் பொழுது இந்த ஞானம், அந்த கர்த்தருக்கு பயப்படுறது நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வேத வசனத்தை அந்த அளவிற்கு நாம் அதிகமாக ஒரு பொன்னை போல வெள்ளியை போல நம்ம அதை நாடும் பொழுது தேடும் பொழுது ஆண்டவருக்கு பயப்பட்ட பயம் நமக்கு வரும், சும்மா வராது. அப்போ இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணுங்க. இது எந்த அளவிற்கு நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஞானம் என்ன செய்யணும்? நமக்கு வரும். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ந்து சிந்தையுடலாக இருக்கும் பொழுது அந்த ஞானம் நமக்குள்ளாக இந்த செயல்படும் என்பது சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.